யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. கடவுள் மட்டுமே பாகம் 1இல் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆன்மீக தேசபக்தரை தேடி 1947. நேற்றைய தொடரின் தொடர்ச்சியை தொடர்ந்து காண்போம். சுதந்திரத்தின் ஒளியை மக்கள் பெற வேண்டும். வளர்ச்சிக்கான முதல் தேவை இதுதான் என்பது அவரது வார்த்தைகள். விவேகானந்தரின் பணி மகாத்மா காந்தியிடம் தாக்கத்தை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் ஆன்மீக தேசபக்தராக இருந்து மகானாக மாறிய ஸ்ரீ அரவிந்தருடைய பணிக்கு வித்திட்டது. முதலில் தனது ஆன்மீக தேடலுக்கு ராம் சுரத்குமார் ஸ்ரீ அரவிந்தர் பக்கம்தான் திரும்பினார். பல ஆண்டுகள் போராட்டத்திற்கும் அதன் பின்பு ஏற்பட்ட உடன்படிக்கைக்கு பிறகும் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து சுதந்திரம் அடைந்தது. இது ஒரு மாபெரும் வெற்றி மற்றும் சோகமும் கூட. மத அடிப்படையில் இந்தியாவை இது இந்தியா, முஸ்லிம், பாகிஸ்தான் என்று பிரித்துவிடலாம் என்று இந்திய காங்கிரஸ் எடுத்த முடிவை மகாத்மா காந்தியும் பல சுதந்திர போராட்ட தலைவர்களும் கடுமையாக எதிர்த்தார்கள். மத பிரிவினைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற மகாத்மாவின் வாழ்நாள் போராட்டம் இறுதியில் தோல்வியடைந்தது என்றே சொல்லலாம். ஆகஸ்ட் 15 தான் ஸ்ரீ அரவிந்தரின் பிறந்தநாள் என்பதுதான் சுவாரஸ்யமான விஷயம். மிகப்பெரிய இந்திய தேசியவாதியான அரவிந்தர் அப்போது ஒரு மகான். தென்னகத்தில் பாண்டிச்சேரியில் வசித்து வந்தார். 1947 அவருக்கு வயது 75. ராம் சுரத்குமாரை ஸ்ரீ அரவிந்தர் பக்கம் இழுத்தது எது? ஏன் அவர் வேறு ஒரு குருவை நாடி செல்லவில்லை? அவரது சொந்த ஊர் அருகே கங்கை கரையோரத்தில் பல சாதுக்களும் ஞானிகளும் குருக்களும் இருந்திருக்கிறார்கள். சிறுவயதில் கங்கை கரையோரத்தில் பல ஞானிகளுடன் ராம் சுரத்குமார் பேசி பழகியிருக்கிறார். கங்கை கரையோரத்தில் பல ஆண்டுகள் ராம் சுரத்குமார் ராம் ஆஷ்ரம் என்கிற வயதான சாதுவுடன் அதிகம் பழகினார். அந்த முதிய சாது அதிக ஞானம் படைத்தவர். இளைஞரான ராம் சுரத்குமார் அவரிடம் அதிகம் ஈர்க்கப்பட்டார். தனது மனதில் இருந்த ஏக்கத்தை அவர் அந்த சாதுவிடம் கொட்டினார். அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது பற்றி ராம் சுரத்குமார் அவரது சரிதையை ஆரம்பத்தில் எழுதியவரிடமும் மற்றும் அவரது நெருங்கிய சீடர்களிடமும் சொல்லியிருக்கிறார். இதிலிருந்து அந்த முதிய சாது மற்றும் இளம் ராம் சுரத்குமாரிடையே என்ன பேச்சு நடந்திருக்கலாம் என்று யூகிக்க முடிகிறது. அந்த சாதுவின் குடிசைக்கு முன்பு தீ மூட்டி ராம் சுரத்குமாரும் அவரும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கையில் ராம் சுரத்குமார் அவரிடம் தான் விரக்தியின் உச்சகட்டத்திற்கு சென்று விட்டதாக சொல்லியிருக்கிறார். மேலும் அவரது வாழ்க்கையின் நோக்கம் சரியான திசையில்தான் அவர் செல்கிறாரா என்பது குறித்தெல்லாம் கேள்விகள் எழுப்பியிருக்கிறார். ராம் சுரத்குமார் மிகவும் நம்பிக்கை இழந்துவிட்டார். வெறும் வார்த்தைகள் அவருக்கு ஆறுதல் அளிக்கவில்லை. இளம் ராம் சுரத்குமாரின் மனதில் ஆன்மீக உணர்வு வளர்ந்து வருவதை அங்கீகரித்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள நினைத்த அவர் மீது அக்கறை கொண்ட குரு அவரை தனிமையில் இருக்கும்படியும் இது குறித்து சிந்திக்கும்படியும் சொன்னார். அந்த இடத்திற்கு அருகிலேயே ஒரு அமைதியான தனிமையான இடத்தை கண்ட ராம் சுரத்குமார் இரவு நேரத்து வானத்தை பார்த்து கைகளை உயர்த்தி வருத்தமுடன் பிரபஞ்சத்தை நோக்கி பேசினார். வார்த்தைகள் வேதனையுடனான அவரது ஆழ்மனதிலிருந்து வந்தன. அது தெய்வத்திடமான முறையீடு, சரணடைவதற்கான பிரார்த்தனைக்கான வித்து. இந்த குறுகிய கால வாழ்க்கையில் பல ஆண்டுகள் போய்விட்டன. ஆனால் இன்னும் என்னால் உங்கள் அருகில் வர முடியவில்லை. அப்படியானால் நான் கற்றது சமய கோட்பாடுகள் இல்லையா? கற்பனைதானா? ஏன் என்னால் உங்களை பார்க்க முடியவில்லை? நான் உங்கள் குழந்தை, நான் உங்களுடையவன். ப்ளீஸ் தந்தையே, என்னை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் நன்கு சேவை செய்வேன். இந்த வார்த்தைகளில் ஆழமான தாகம் தெரிந்தாலும் உடனடியாக அதற்கு தீர்வு காண முடியாது. எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதற்கான குரல் கேட்கவில்லை. எடுத்து வைக்க வேண்டிய அடுத்தபடி என்னவென்று யோசித்து இறுதியில் அவரது வழிகாட்டியின்
ராம்சுரத்குமார் தென்னகத்தில் பாண்டிச்சேரிக்கு செல்வது என்று முடிவு எடுத்தார். மிகப்பெரிய புரட்சியாளரும் எழுத்தாளரும் தீர்க்கதரிசியுமான ஸ்ரீ அரவிந்தர் கோஷ் அவரது லட்சியமானார். தனது திட்டத்தை தனது குருவிடம் அவர் சொன்னபோது அந்த குரு தெற்கில் மற்றொரு மகான் பற்றி யோசனை தெரிவித்தார் என்று ராம்சுரத்குமார் சொல்கிறார். அவர் பாண்டிச்சேரிக்கு அருகேதான் இருக்கிறார் என்று அவரது குரு போகிற போக்கில் சொன்னார். ஆனால் அவர் எந்த நேரத்திலும் அவர் பெயர் ரமண மகரிஷி என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த குருவுக்கு அவர் பெயர் ரமண மகரிஷி என்பதில் சந்தேகத்திற்கிடமில்லாமல் தெரியும். பொதுவாகவே ஞானிகளிடம் அவர்களுக்கு குருக்கள் கூடுதலாக எந்த தகவலையும் சொல்ல மாட்டார்கள். அதனை அவர்கள் தலையீடு என்று கருதுவார்கள். இளம் ராம்சுரத்குமாரின் மனதில் இருக்கும் தெய்வீகம் அவரை எங்கு அழைத்துச் செல்ல வேண்டுமோ அங்கு அழைத்துச் செல்லும் என்று அந்த சாது கருதினார். 1947 நவம்பர் மாதம் ராம்சுரத்குமார் அவரது 29வது வயதில் முக்கியத்துவம் பெற்ற தனது புனித பயணத்தை துவங்கினார். அவரது ஆழ்மனதின் ஆசைப்படி கடவுளுக்கு சேவை செய்வதற்கான முதல் படி அது. உத்தரப்பிரதேசம் அல்லது பீகாரிலிருந்து அவர் தென்னகத்தில் இருக்கும் ஒரு சிறிய ஊருக்கு பிரான்ஸ் காலனி ஆதிக்கத்தில் இருந்த அழகான பாண்டிச்சேரி நகருக்கு வந்து சேர்ந்தார். ஐரோப்பிய சூழலில் இருந்த அந்த நகரத்தில் குதிரை வண்டிக்காரர்கள் ஊருக்கு வருபவர்களை பிரெஞ்சு மொழியில்தான் வரவேற்பார்கள். உத்தரப்பிரதேசத்திலிருந்து கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பாண்டிச்சேரிக்கு ரயில் மூலம் வந்தடைய 2 அல்லது 3 முழு நாட்கள் மேல் ஆனது. இதற்கான ரயில் கட்டணம் அதிகம். ராம்சுரத்குமார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்ததால் பணம் அவருக்கு பிரச்சனையாக இல்லை. யோகிராம் சுரத்குமாருக்கு நெருங்கிய ஒருவரின் கூற்றுப்படி பாதி வழியில் அவரது ரயில் டிக்கெட்டும் பணமும் திருடு போய்விட்டது. இருந்தாலும் கையில் காசு இல்லாமல் அவர் தனது பயணத்தை தொடர்ந்தார். தனது எஞ்சிய நாட்களில் தெய்வத்தின் ஆசையில்தான் இருக்கப் போகிறோம் என்பது அவருக்கு தெரியும். அதனால் கடவுள் தன்னிடம் கருணை காட்டுவார் என்பது அவருக்கு புரிந்தது. அடுத்த பாகத்தை தொடர்ந்து நாளை காணலாம்.